சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு இடமாற்றம் செய்ய வாய்ப்புள்ளதால் தொடரில் இருந்து விலக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தரவரிசையில் முதல் 8 இடங்களில் உள்ள அணிகள் பங்கேற்கும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவுள்ளது. கடைசியாக 2017ஆம் ஆண்டில் நடந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தானிடம் தோற்றது. இந்நிலையில் அடுத்த ஆண்டுக்கான சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பாகிஸ்தானுக்கு செல்வதில்லை என்ற முடிவில் பிசிசிஐ இருக்கும் நிலையில் இதுகுறித்து ஐசிசி மூலம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் இறுதிப் போட்டி வேறு நாட்டிற்கு மாற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இந்திய அணி வரவில்லை என்றாலும் தொடரை நடத்த பாகிஸ்தான் உறுதியாக உள்ளது. இந்நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரையும் தென்னாப்பிரிக்காவுக்கு மாற்ற ஐசிசி திட்டமிட்டுள்ளதால் அதிர்ச்சியடைந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தொடரில் இருந்து விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. 4 வழி சாலை என்று சொல்லி திருப்பூர் ஒட்டுமொத்த மக்களையும் நசுக்கிக் கொள்கின்றார்கள். இதை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மட்டுமல்ல, எங்களோடு அனைத்து அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து சுங்கச்சாலை எதிர்ப்பு கூட்டமைப்புன்னு சொல்லி பலகட்ட போராட்டங்களை நடத்தினோம். திருப்பூர் மாவட்டம் வேலம்பட்டியில் நள்ளிரவு முதல் செயல்பாட்டிற்கு வரவிருந்த சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி முதல் அவிநாசி பாளையம் வரை 32 கிலோமீட்டரில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வேலம்பட்டி என்ற இடத்தில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுங்கச்சாவடி நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக எழுந்த புகாரை அடுத்து இதனை இடிக்க கோரி 2 வருடங்களாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு 12 மணி முதல் சுங்கச்சாவடி பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தகவல் வெளியானது. இதனையடுத்து விவசாயிகள், பொதுமக்கள், லாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தற்காலிகமாக சுங்கச்சாவடி திறக்கப்படுவது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தன் பக்கம் இருப்பதால் சிலருக்கு வயிறு எரிவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பண்பாடின்றி பேசும் எதிர்க்கட்சித் தலைவருடன் சட்டப்பேரவையில் விவாதிப்பதை எண்ணி வேதனைப்படுவதாக தெரிவித்துள்ளார். மக்கள் நம் பக்கம், மாற்று முகாம், கலக்கம் என்ற தலைப்பில் கட்சித் தொண்டர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஆட்சியை பற்றி அரசியல் களத்தில் வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு மக்களின் முகமலர்ச்சியே பதில் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோவை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள், அதில் நடந்த சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் நியாயமாக கிடைக்க வேண்டிய நலத்திட்ட உதவிகளை பெறுவதில் ஒருவர் கூட விடுபடக்கூடாது என்ற அக்கறை அதிகாரிகள் வரை இருப்பதால் மக்களின் தேவை அறிந்து நிறைவேற்ற முடிவதாக கூறியுள்ளார். பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அம்மா உணவகத்தை முன்பை விட சிறப்பாக திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பண்பாடின்றி அநாகரிகமாக பேசுவதையே கொள்கையாக கொண்டிருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருடன் சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டியிருக்கிறதே என்பதை எண்ணி வேதனைப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாவட்ட சுற்றுப்பயணத்திலும் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதை பார்த்து சிலர் வயிறறிவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார்.